நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு டம்மி கிடையாது. அடிச்சா ஒவ்வொரு அடியும் அம்மியா விழும். ஐயோ கத்திக்கிட்டு இருக்கானே. ராப் பண்ற பேர்ல என்னென்னவோ உன் வாயில வந்ததெல்லாம் கத்திட்டு இருக்கான். பேசாத பொண்ணு, உன் வாயில வெப்பம் பண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் ஷினுவோட ஜூட்ஸு தான் உதவியா இருக்கும். நீ அந்த அபுராமி கிளான சேர்ந்தவனா? அது ஒரு அருவருப்பான குரூப் ஆச்சே. இவ ஒரு சாதாரண நெஞ்சாவே இல்ல. இப்பவே என்ன பாரு, ஏன்னா இந்த போஸ்ட் தாறு மாறு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ இதையும் தடுத்துட்டா. முதல்ல நான் மிதந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க போறேன். அப்புறம் கொலகார தேரி மாதிரி உன்னை கொட்ட போறேன். என்னால மூச்சு விட முடியல. ஆனா அதுக்காகலாம் உன்னை விட முடியாது. எப்படி தப்பிச்சான்? என்ன பத்தி நானே எப்படி சொல்றது? சின்ன கேப் கிடைச்சாலும் பொந்து வந்துரும். வாங்கி ஒண்ணு அடிக்க போற. இத்தோட உன் கதையை முடிக்க போற. நான் அடிக்கிறேன் பாரு. ஹிடன் ஜுட்சு. நருட்டோ, கீவா திரும்பி வாங்க. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. டைகர் கா ஹுக்கும். அவன் தப்பிச்சிட்டான். எங்க போனா? எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேல இவனுக்கு கிட்ட நான் போராட்டம்னா எனக்கு பாலு சங்குதான். ஹிட்டாச்சிய கொன்னது மூலமா சாஸ்கே அந்த சண்டையில ஜெயிச்சிட்டான். என்ன என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற 8 டைல்ஸ் தான் என்னுடைய பார்ட்னர். டைல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஜின்சுரிக்கு மேல ஜூட்சு எதுவும் வேலை செய்யாது. உங்க கற்பனையை நான் அளக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பொழக்க போறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாத. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அட, எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. நீங்க தான் லார்ட் ஜின்சுரிக்கி அப்படின்னு மரியாதையா கேட்கணும். உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நிக்க பர்மிஷன் கேட்கணும். புரிஞ்சுட்டா? என் நெஞ்சில உரை இருக்கும், கண்ணுல திமிர் இருக்கும். 8 டைல்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற கில்லர் பி நான் தான். நெருங்கிறது உங்க விருப்பம். நெருங்கினா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் சரியான பைத்தியம் கிடையாது. சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். கொஞ்சம் பின்னாடி வா சுகேட்சு. இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது. தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. போது நிறுத்து. யாரையுமே தாக்க மாட்டேன்னா என்கிட்ட மாட்டிக்காத வீணா. இப்படித்தான் நான் கத்திய சுத்துவேன். நீ ஐயோ அம்மான்னு கத்துவேன்.